பகவத்கீதை உண்மை உருவில் 14வது அத்தியாயம் ஜட இயற்கையின் முக்குணங்கள் 21வது ஸ்லோகம். அர்ஜுன உவாச்ச கைலிங்கை த்ரிகுணாநேதா அதிதோ பவதி பிரபோ கிமாச்சர கதம் சைகா த்ரிகுணான் அதிவர்த்ததே. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் அகில உலக கிருஷ்ணபக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர் தெய்வ திரு பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். மொழிபெயர்ப்பு. அர்ஜுனன் வினவினான், எம்பெருமானே, இந்த 3 குணங்களை கடந்தவனை அறிவதற்கான அறிகுறிகள் யாவை? அவனது நடத்தைகள் யாவை? இயற்கை குணங்களிலிருந்து அவன் உயர்வு பெறுவது எவ்வாறு? பொருளுரை. இந்த ஸ்லோகத்தில் உள்ள அர்ஜுனனின் வினாக்கள் மிகவும் பொருத்தமானவை. இயற்கையின் குணங்களை கடந்துவிட்ட ஒருவனது தன்மைகளை அவன் அறிய விரும்புகின்றான். அத்தகைய திவ்யமான நபரின் அறிகுறிகளை பற்றி அவன் முதலில் கேட்கின்றான். ஜட இயற்கையின் குணங்களுடைய ஆதிக்கத்தை ஒருவர் ஏற்கனவே கடந்து விட்டார் என்பதை எவ்வாறு புரிந்து கொள்ள முடியும்? 2வது வினா, அவன் எவ்வாறு வாழ்கின்றான்? அவனது செயல்கள் யாவை? அவை ஒழுங்கானவையா, ஒழுங்கற்றவையா? அடுத்ததாக, திவ்யமான இயற்கையை தான் அடைவதற்கான வழிமுறையை அர்ஜுனன் வினவுகின்றான். இது மிகவும் முக்கியமானதாகும். எப்போதும் தெய்வீகத்தில் நிலை பெற்றிருப்பதற்கான நேரடியான வழிமுறையை ஒருவன் அறியாவிடில் அறிகுறிகளை காட்டுவதற்கு சாத்தியம் இல்லை. எனவே அர்ஜுனனால் எழுப்பப்பட்ட இவ்வினாக்கள் அனைத்தும் மிகவும் முக்கியமானவை. பின்வரும் ஸ்லோகங்களில் இறைவன் அவற்றிற்கு விடையளிக்கின்றார். நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய புத்தலே ஸ்ரீமதே பக்தி விகாச சுவாமி நாமினே. நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய புத்தலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி நாமினே. நமஸ்தே சாரஸ்வத தேவி கௌரவாணி பிரச்சாரிணே निर्विशेष शून्यवादिका शाति देशारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद. हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे. हरे कृष्णा. எல்லாருக்கும் வணக்கம். இங்க 14வது அத்தியாயம் ஜட இயற்கையின் குணங்கள். இந்த அத்தியாயத்தின் இறுதி பாகத்தில் இருக்கும். இதுவரைக்கும் இந்த அத்தியாயத்தில் கிருஷ்ணர் என்னெல்லாம் சொல்ல விரும்பினாரோ அதை சொல்லிட்டார். இந்த முக்குணங்கள்ன்றது என்ன, எப்படி ஜீவாத்மாக்கள் வெவ்வேறு நிலைகளில் இந்த குணங்களில் பந்தப்பட்டிருக்காங்க, இந்த குணங்கள் எப்படி ஒன்றோடு ஒன்று போட்டி போட்டு செயல்படுது, இந்த குணங்களில் பந்தப்பட்டிருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள் இந்த உடலை விட்ட பிறகு அவங்க அடையக்கூடிய இலக்கு எப்படிப்பட்டதாக இருக்குது, இப்படி பல விஷயங்கள் இந்த அத்தியாயத்தில் நம்ம கேட்டோம். இப்போது கடைசியாக இதுக்கு முந்தின ஸ்லோகத்திலே இருந்து இந்த முக்குணங்கள்லேருந்து விடுபடுறதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கு. எப்படி இந்த முக்குணங்கள் பிடியிலிருந்து மோட்சம் பெறுறது, விடுதலை பெறுவது, அதை பற்றி பேசப்பட்டிருக்கு. ஸோ இன்றைக்கி அர்ஜுனுடைய இந்த கேள்விகள் 3 கேள்விகள் இருக்குது. இல்லை, இந்த முக்குணங்களை இவர் கடந்துட்டார் அப்படின்னா அவரோட அறிகுறிகள் என்ன, அவரை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, முக்குணங்களை கடந்தவர் அவருடைய நடத்தைகள் எப்படி இருக்கும், அவர் என்ன மாதிரியான செயல்களில் ஈடுபடுவார், அவருடைய செயல்பாடுகளை வச்சு தெரிஞ்சுக்க முடியுமா? அப்படி இயற்கை குணங்கள்லேருந்து
உயர்வு பெறுவது எப்படி, அதுக்கு என்ன வழிமுறை? 3 கேள்விகளுமே ரொம்ப முக்கியமானதுங்கிறார் ஸ்ரீல பிரபுபாதர் பொருளுரையில். இந்த கேள்விகளையே திரும்பவும் வேறு விதமாக சொல்லியிருக்கிறார். தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய 4 ஸ்லோகங்கள் 22லிருந்து 25 வரைக்கும் பகவான் இந்த கேள்விகளுக்கான பதிலை கொடுக்கிறார். ஸோ இப்போ அந்த ஸ்லோகங்களையும் நம்ம தொடர்ந்து படிக்கலாம். 22 முதல் 25 வரையிலான ஸ்லோகங்களுக்கான மொழிபெயர்ப்பு. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், பண்டுவின் மைந்தனே, பிரகாசம், பற்றுதல், மயக்கம் ஆகியவை தோன்றியிருக்கும் போது அவற்றை வெறுக்காதவனும், அவை மறைந்திருக்கும் போது அவற்றிற்காக ஏக்கமடையாதவனும், இயற்கை குணங்களின் விளைவுகளுக்கு மத்தியில் சிரமாக சஞ்சலமின்றி நடுநிலையில் அப்பாற்பட்டு இருப்பவனும், குணங்களே செயல்படுகின்றன என்பதை அறிபவனும், தன்னில் நிலை பெற்று இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக கருதுபவனும், மண்ணையும் கல்லையும் பொன்னையும் சமமாக காண்பவனும், பிரியமானவற்றிலும் பிரியமற்றவற்றிலும் சமநிலை உடையவனும், திடமானவனும், புகழ்ச்சி இகழ்ச்சி மானம் அவமானம் ஆகியவற்றில் சமமாக நிலை பெற்றவனும், நண்பனையும் எதிரியையும் சமமாக நடத்துபவனும், எல்லா பலநோக்கு செயல்களையும் துறந்தவனுமான மனிதன் இயற்கை குணங்களை கடந்தவனாக கூறப்படுகின்றான். ஸோ யாரெல்லாம் இயற்கை குணங்களை கடந்தவர்கள், யாருக்கெல்லாம் இந்த குணங்கள்லாம் இருக்கு? யாராவது அப்படி ஃபீல் பண்ணுறீங்களா? இது என்னை பற்றி தான் சொல்லியிருக்கு, இந்த குணங்கள்லாம் எனக்கு இருக்கு. எனிபடி? யாராவது? அவ்வளோ எளிதான விஷயம் கிடையாது. இருக்கிற ஒரு விஷயம் படிக்கும்போது நமக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயமா தான் தெரியுது இல்லையா? ஏதாவது ஒரு விஷயம் சம்பந்தமா இருக்கா? எவ்வளோ விஷயங்கள் சொல்றாரு இல்லையா? பிரகாசம், பற்றுதல், மயக்கம், இது இருக்கும்போது வெறுக்கக்கூடாது, மறைந்திருக்கும் போது ஏக்கமடையக்கூடாது. இந்த மாதிரி யாராவது இருக்குமா? ஸ்திரமாக சஞ்சலமின்றி நடுநிலையில் அப்பாற்பட்டு இருப்பவன், குணங்களே செயல்படுகின்றன என்பதை அறிபவனும், தன்னில் நிலைபெற்று இன்பத்தையும் துன்பத்தையும் ஸ்திரமாக கருதுபவனும். ஒவ்வொரு தன்மையும் இங்கே தகுதியும் கண்டிப்பாக அவ்வளோ எளிதாக அடையக்கூடிய விஷயம் கிடையாது. இருந்தாலும் பிரபுபாதர் பொருளுரையை படிச்சிடலாம், அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம். அர்ஜுனன் 3 வேறுபட்ட வினாக்களை சமர்ப்பித்தான். பகவான் ஒன்றன் பின் ஒன்றாக அவற்றிற்கு பதிலளிக்கின்றார். இந்த ஸ்லோகங்களில் தெய்வீகத்தில் நிலை பெற்றவன் யாரிடமும் பொறாமை கொள்வதில்லை என்றும் எதற்காகவும் ஏங்குவதில்லை என்றும் கிருஷ்ணர் முதலில் குறிப்பிடுகின்றார். ஜட உடலை பெற்ற உயிர்வாளி இந்த பௌதிக உலகில் வசிக்கும் போது ஜட இயற்கையின் முக்குணங்களில் ஏதேனும் ஒன்றின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளான் என்று புரிந்து கொள்ளப்படுகிறது. அவன் எப்போதும் உண்மையிலேயே உடலை விட்டு வெளியில் இருக்கின்றானோ அப்போது அவன் ஜட இயற்கை குணங்களின் பிணைப்பிற்கு வெளியில் உள்ளான். ஆனால் ஜட உடலை விட்டு வெளியில் இல்லாதவரை அவன் நடுநிலையுடையவனாக இருக்க வேண்டும். அவன் தன்னை பகவானின் பக்தி தொண்டில் ஈடுபடுத்த வேண்டும். அதன் மூலம் ஜட உடலுடனான அவனது அடையாளம் தானாக மறைந்துவிடும். ஒருவன் ஜட உடலின் உணர்வில் இருக்கும் பொழுது புலனுகர்விற்காக மட்டுமே செயலாற்றுகின்றான். ஆனால் உணர்வினை கிருஷ்ணரிடம்
மாற்றும் பொழுது புலனுகர்ச்சி தானாகவே நின்றுவிடும். ஒருவனுக்கு இந்த ஜட உடல் தேவையில்லை. ஜட உடலின் ஆணைகளை அவன் ஏற்க வேண்டிய அவசியம் இல்லை. பௌதிக குணங்களின் தன்மைகள் உடலின் மீது செயல்படத்தான் செய்யும். ஆனால் ஆத்மா என்ற முறையில் அவன் இத்தகைய செயல்களில் இருந்து தனித்துள்ளான். அவன் தனித்து விளங்குவது எவ்வாறு? அவன் இந்த ஜட உடலை அனுபவிக்க விரும்புவதில்லை, உடலை விட்டு வெளியேறவும் விரும்புவதில்லை. இவ்வாறு தெய்வீகத்தில் ஈடுபெற்ற பக்தன் தானாகவே விடுதலை பெறுகின்றான். ஜட இயற்கை குணங்களின் ஆதிக்கத்திலிருந்து விடுபட அவன் முயல வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இப்போ இங்கே முதல் கேள்விக்கான பதில், அதுக்கான விளக்கம் இங்கே பிரபுபாதர் கொடுத்துருக்கிறார். இந்த முதல் பத்தி ஃபுல்லாக அதை பற்றி தான் பேசுகிறார். ஸோ சாராம்சம் என்ன அப்படின்னா, ஜட உடலில் இருக்கிற வரைக்கும் ஏதாவது ஒரு குணத்தினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்தாகணும். ஆனால் அது பக்தி தொண்டில் ஈடுபடும் போது இந்த குணங்களின் கட்டுப்பாட்டில் இருந்து அவனால் விடுபட முடிகிறது. பக்தி தொண்டுக்கு மட்டுமே அந்த சக்தி இருக்கு. பகவத்கீதையிலே 7வது அத்தியாயம் வரும்போது நம்ம படித்தோம், தெய்வீகேஷா குணமயி மம மாயா துரத்யா. இந்த பிரகிருதி, இந்த ஜட இயற்கை என்பது என்னுடைய சக்தி அப்படிங்கிறார். மம மாயா. அது மட்டும் இல்லை, இந்த பிரகிருதியை, இந்த இயற்கையினுடைய கட்டுப்பாட்டிலிருந்து ஜீவாத்மா வெளியேறுவது என்பது துரத்தியா, ரொம்ப கஷ்டமானதுங்கிறார். என்னடா இது பகவானே கஷ்டமானதுன்னு சொல்றாருன்னா, பகவான் கஷ்டமானதுன்னு சொல்றாருன்னா பகவானுக்கு கஷ்டம் இல்லை, நம்ம தப்பா புரிஞ்சுக்கூடாது. ஏன்னா ஜீவாத்மாவான நமக்கு கஷ்டமானது. ஏன், எப்படிங்க? இதுக்கு முன்னாடி 7வது அத்தியாயத்தில் அதுக்கு முன்னாடி சொல்றார், அபரேயம் இதஸ்வன்யம் வித்திரே பிரகிருதி பராம் அப்படின்னு. ஸோ அதுக்கு முன்னாடி பூமி ரப்போ நலாவாயு கம்மனோ புத்திரே வச்சா அகங்கார இத்தியமே பினமே பிரகிருதி ரஷ்டதா. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், புத்தி, அகங்காரம், இந்த 8 பௌதிக வஸ்துக்களால் ஆன இந்த பிரகிருதி என்னுடைய பிரிந்த சக்தி, என்னுடைய பௌதிக சக்தி அப்படின்னு சொல்லி சொல்றார். அடுத்த ஸ்லோகத்தில் அபரேயம் இதஸ்வன்யா வித்திமே பிரகிருதி பராம், இந்த பிரகிருதியை விட உயர்ந்த ஒரு சக்தி ஒன்று இருக்கு, அது ஜீவாத்மா அப்படிங்கிறார். பிரகிருதின்றது அவருடைய பௌதிக சக்தி, ஜட சக்தி. ஜீவாத்மாவான நாமும் பகவானுடைய சக்தி தான், ஆனால் நம்ம உயர்ந்த சக்தி. ஆனால் இப்போ உயர்ந்த சக்தியான நம்ம தாழ்ந்த சக்தியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். புரியுதா? பிரகிருதி கிருஷ்ணருடைய சக்தி, நாமும் கிருஷ்ணருடைய சக்தி. பிரகிருதி கிருஷ்ணருடைய தாழ்ந்த சக்தி, பௌதிக சக்தி. ஜீவாத்மாவான நாம் ஆன்மீக சக்தி. ஆத்மா பகவானுடைய அம்சங்கள் தான். மமை வாம்சோ ஜீவலோக்கு ஜீவபூத்த சனாத்தனம். நம்ம கிருஷ்ணருடைய ஆன்மீக சக்தி. அப்புறம் எப்படி ஆன்மீக சக்தியான நாம் பௌதிக சக்தியினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்தோம்? எப்படி பௌதிக சக்தி நம்மளை கட்டுப்படுத்துது? எப்படி இப்போ ஒரு உயர்ந்த சக்தி தாழ்ந்த சக்தியை கட்டுப்படுத்தி இருந்தேன்னா புரிஞ்சுக்க முடியுது. இயற்கையா அது அப்படிதான் நடக்குது. ஆனா இது எப்படி தாழ்ந்த சக்தி உயர்ந்த சக்தியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு? உயர்ந்த சக்தி தாழ்ந்த சக்தியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. ஏதாவது ஐடியா இருக்கா எப்படி அது நடக்குது? அனுபவிக்கணுங்கிற ஒரு ஆசை
ஆ இந்த உடலுடைய ஆசை ஆ ஆத்மாவை கட்டுப்படுத்தும். எஸ், ஜீவாத்மாவான நாம் உயர்ந்த சக்தி தான். ஆனால் நான் சேவகன்ற நிலை தான் நம்முடைய இயற்கையான நிலை. ஜீவரே ஸ்வரூபை கிருஷ்ணரே நித்யதாஸ். நம்முடைய ஸ்வரூப நிலை என்ன? சேவை பண்ண வேண்டியவர்கள். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? அனுபவிக்க ஆசைப்படுறோம். அனுபவிக்க ஆசைப்படும் போது அப்போ என்ன பண்ணுது? இந்த இயற்கை இன்ற நம்ம சொல்லிட்டு இருக்கிற இந்த ஜட உலகத்துக்குள்ள ஜீவாத்மா வர வேண்டியிருக்கு. ஏன்னா ஆன்மீக உலகத்துல கிருஷ்ணர் மட்டும்தான் அனுபவிப்பாளர். அங்க கிருஷ்ணருக்கு யாருமே போட்டி கிடையாது. அங்க போய் கிருஷ்ணர்கிட்ட யாரும் கேள்வி கேட்க முடியாது. அதுக்காக நம்மகிட்ட இருக்கிற சுதந்திரத்தை அவர் தட்டி பறிச்சுட்டு நம்மளை ஒரு மெஷின் மாதிரி அங்கே இயக்க வைக்கிறார். அது கிடையாது. அங்கேயும் நீங்க சுதந்திரத்தை பயன்படுத்தலாம். அப்படி சுதந்திரத்தை பயன்படுத்தி நம்ம எல்லாரும் ஏன் கிருஷ்ணர் மட்டும் அனுபவிக்கிறார்? ஏன் நான் அனுபவிக்க கூடாது? நான் ஏன் எல்லாராலும் புகழப்படக்கூடியவனா இருக்கக்கூடாது? எல்லாரும் தினமும் கிருஷ்ணரையே புகழ்றாங்க, கிருஷ்ணரையே வழிபடுறாங்க, கிருஷ்ணரையே வணங்குறாங்க, கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கிருஷ்ணரையே மையமா வச்சுக்கிறாங்க. நான் ஏன் மையமா இருக்கக்கூடாது? அந்த ஆசை வந்த உடனே என்ன ஆகிறது? பகவான் அப்படியா, நீ அனுபவிக்க ஆசைப்படுறியா? அப்போ உனக்கு ஆனால் இடம் இது கிடையாது. உனக்குன்னு வேற ஒரு இடம் உருவாக்கப்பட்டிருக்கு. அதுக்கு பேர் பௌத்திக உலகம். அங்கே என்னுடைய சக்தி அந்த உலகத்தை நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அப்போ அந்த நிர்வாகத்துக்குள்ள போ. அங்க பொய்யான ஒரு நம்பிக்கை உனக்கு கொடுக்கப்படும். அந்த பிரகிருதி பார்த்தீங்கன்னா அந்த உலகத்துல அந்த பிரகிருதியை நீ அனுபவிக்கிறதுக்குன்னே வந்த மாதிரி அந்த பிரகிருதி உனக்கு எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுக்கும். அந்த பிரகிருத்தில எல்லாமே நீ அனுபவிக்கிறதுக்காகவே படைக்கப்பட்ட மாதிரி தெரியும். நீயும் அந்த நம்பிக்கையோட முயற்சி பண்ணலாம். அதனால முயற்சி மட்டும் தான் பண்ண முடியும். அங்க அனுபவிக்க எல்லாம் முடியாது. பகவான் அது சொல்லலை, பட் அதுதான் அவரோட எண்ணம். நீங்க முயற்சி பண்ண அப்படி ஏதாவது இன்பம்னு இருந்து தன்னை நீ அனுபவிச்சு பார்த்துக்கோ. என்னை விட்டு பிரிஞ்சு நீ அனுபவிக்கணும்னு நினைச்சன்னா அப்படி ஒரு இன்பமே கிடையாது. இருந்தாலும் நீ ஆசைப்படுற, உன்னுடைய ஆசையை பூர்த்தி பண்ண வேண்டியது என்னுடைய வேலை. பரமாத்மாவால் நான் அதை எல்லா ஜீவன்களுக்கும் பண்றேன். ஸோ நீ ஆசைப்படுற, அப்ப நீ முயற்சி பண்ணி பாரு. ஆனா இங்க இல்லை, எங்க வைகுண்டத்தில் கிடையாது. நீ ஜட உலகத்துக்கு போகணும். ஸோ ஜட உலகத்தில் போய் நீ முயற்சி பண்ணு. ஸோ இங்கே வரும்போது நம்முடைய விருப்புக்கு ஏற்ப வெவ்வேறு விதமான உடல்கள் கொடுக்கப்படுது. சாஸ்திரம் சொல்றது நம்ம எல்லாரும் முதல்ல இந்த பௌத்திக உலகத்துக்கு வந்தோம்னா பிரம்மாவா இருந்தோம் அப்படின்னு சொல்லுது. பிரம்மான்னா எவ்வளவு பெரிய உயர்ந்த நிலை தெரியுமா? 4 தலை இருக்கு. வேதம் எல்லாம் அப்படியே நேரடியா பகவானுடைய திருவாயிலிருந்து கேட்டது. பிரம்மா கேட்கிறார். அப்படின்னு சாட்சாத் பகவானுடைய திருவாயிலிருந்து வேத ஞானத்தை எல்லாம் கேட்டும் கூட இந்த மண்டையில ஒன்றும் ஏறல. 4 தலை இருந்தும் கூட. அப்ப பிரம்மாவா இருந்தே நமக்கு புரியாதுக்கு நமக்கு இப்ப எங்க புரிய போகுது சொல்லுங்க? அது இருந்தாலும் பகவான் ரொம்ப கருணை மிக்கவர்.
திரும்ப திரும்ப நமக்கு வாய்ப்பு கொடுக்கிறார். உண்மை என்னன்றது நமக்கு விளக்கப்படணுன்றதுக்காக அவர் பலவிதமான முயற்சிகள் எடுக்கிறார். ஒன்று ரெண்டு இல்லை, எவ்வளவோ நம்மளை விட அவர் நம்ம திரும்ப அவருடைய லோகத்துக்கு வரணும் அப்படின்றதுக்காக எடுக்கிற பிரயத்தனம், முயற்சி ரொம்ப அதிகம். அவருடைய ஆர்வம் ரொம்ப அதிகம், அவருடைய விருப்பம் ரொம்ப அதிகம் நம்மளை விட. ஸோ இப்போ ஜீவாத்மாவான நம்ம அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்ட உடனே இந்த பிரகிருதி என்ன பண்ணுது? நம்மளை போட்டு மூடிடுது, நம்முடைய உண்மையான அடையாளத்தை மறக்க வச்சிருது. நம்ம பகவானுடைய அம்சம்னு இருக்கிற அந்த அடையாளத்தை மறைச்சிருது. இந்த பிரகிருதி நம்ம கொடுக்குற இந்த உடலோட நம்மளை அடையாளப்படுத்த வச்சு, இந்த உடல் தான் நான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எதை சொல்றோம்? இந்த உடலை தான் சொல்றோம். என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தை, என்னுடைய அப்பா, என்னுடைய அம்மா, என்னுடைய குடும்பம், என்னோட வீடு, என்னுடைய அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் என்ன? இந்த சரீரத்தை தான் அடையாளப்படுத்துறோம். ஸோ இந்த பிரகிருதி என்ன பண்ணுது? நம்முடைய அடையாளத்தை மறக்க வச்சிருக்கு. உண்மையான அடையாளத்தை மறக்க வச்சு நம்மளை பொய்யான ஒரு அடையாளத்தை கொடுத்துருது. தற்காலிகமான, உண்மை இல்லாத ஒரு, இப்போதைக்கு நிரந்தரமா அது உண்மைதான், ஆனால் அது தற்காலிகமானதுன்றதுனால அது பொய்யானதுன்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த அடையாளத்தை வச்சு நம்ம செயல்பட தொடங்கும் போது என்ன ஆகிறது? நம்ம இந்த பிரகிருதியோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடுறோம். ஏன்னா இந்த பிரகிருதி, கிருஷ்ணர் சொல்றார், மம மாயா, இது என்னுடைய சக்தி அப்படிங்கிறார். ஸோ கிருஷ்ணர் இந்த சக்தியை வச்சிருக்கிறதே அதுக்காக தான். கிருஷ்ணரை விட்டு பிரிஞ்சு வரக்கூடிய ஜீவாத்மா இங்க அனுபவிக்க ஆசைப்படும் போது அவனுடைய உண்மையான அடையாளத்தை மறக்க வச்சு அவனை இந்த பிரகிருதியோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரதுதான் அதோட வேலை. சாதாரணமா ஒரு பிரஜையா இந்த ஊருக்குள்ள எங்க வேணா யார் வேணா போறதுக்கு உரிமை இருக்கு, எங்க வேணா போகலாம். நம்ம சட்டவிரோதமான செயல்களை செய்யாத வரைக்கும் நமக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த நாட்டில் எந்த பகுதிக்கு வேணா போகலாம், வரலாம். சில தடை செய்யப்பட்ட பகுதிகள் இருக்கு, அது தவிர. ஏன்னா ஆனா அதை இப்போ நம்ம ஒரு சட்டவிரோதமான ஒரு செயலை செஞ்சிடுறோம் அப்படின்னா அப்போ நம்ம குற்றவாளி ஆயிடுறோம். குற்றவாளி ஆயிட்டோம் அப்படின்னா அப்போ எல்லாரும் இருக்கிற மாதிரி நம்மளை சுதந்திரமா இருக்க விடுவாங்களா? இல்லை. நமக்குன்னு ஒரு தனி அறை, ஜெயிலில் நம்மளை பிடிச்சு வச்சு நமக்கு நிறைய கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும். அதே மாதிரி இந்த பிரகிருதி என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளை இங்கே சிறைப்பிடிச்சு வச்சிருது. நம்ம அந்த பிரகிருத்தியினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இயங்க வேண்டியிருக்கு. அதனால தான் நம்ம நிறைய விஷயங்களை விரும்புகிறோம், ஆனால் விருப்பம் நிறைவேறது கிடையாது. எல்லா விருப்பமும் நம்ம நிறைவேறிதான். எவ்வளவு பேர் எவ்வளவோ விஷயங்களை ஆசைப்படுறாங்க, எல்லாருடைய ஆசையும் பூர்த்தி ஆகுதா அப்படின்னா அதுக்காக உழைக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, உண்மையாகவே உழைக்கிறவங்க இருக்காங்க. நிறைய பேர் உழைக்கிறோன்ற பேரில் ஏமாத்துறவங்களும் இருக்காங்க, ஆனால் உண்மையாக கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க. ஆனால் அவங்களும் கூட அந்த ஆசையை நிறைவேற்றிக்க முடியறது இல்லையே. அப்படின்னா அப்போ நம்ம செயல்கள் எல்லாம் வேற யாரோ ஒருத்தருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு, நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை. ஸோ அதனால
கிருஷ்ணர் சொல்றார் இது என்னுடைய சக்தி அப்படின்றார். ஸோ அதனால கிருஷ்ணர் அதுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இந்த பிரகிருதிக்கு கிருஷ்ணர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார் ஜீவாத்மாவை கட்டுப்படுத்த சொல்லி. அதனால பிரகிருதியால் அதை செய்ய முடியுது. இப்போ அதே கிருஷ்ணர் இந்த பிரகிருதிகிட்ட இந்த ஜீவனை விட்டுடு அப்படின்னு சொல்றதுக்கும் முடியும். அதை சொல்லவும் செய்கிறார் சில சமயத்தில். ஆனா கிருஷ்ணருடைய கவனம் நம்ம பக்கம் திரும்புகிற மாதிரி அந்த விதத்தில் நம்மளுடைய செயல்பாடுகள் இருக்கணும். கிருஷ்ணன் நம்மளை பார்த்து பிரகிருதி கிட்ட இவரை விட்டுடு அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்முடைய செயல்பாடுகள் இருக்கணும். நிறைய குற்றவாளிகள் இருக்காங்க சிறைக்குள்ள. ஒரு சுதந்திர தினம், ஒரு குடியரசு தினம், இந்த மாதிரி விசேஷ நாட்கள் வரும்போது நாட்டோட ஜனாதிபதியோ அல்லது வேற ஏதாவது உயர் பதவியில் இருக்கிற ஒருத்தர் அந்த சிறைக்குள்ளே வர்றார். அந்த கைதிகள் முன்னாடி ஒரு உரையாற்றுறார். உரையாற்றி முடிச்சுட்டு கடைசியில் இன்னைக்கு இந்த சுதந்திர தினத்தை முன்னிட்டு அல்லது குடியரசு தினத்தை முன்னிட்டு ஒரு 15 குற்றவாளிகளுக்கு விடுதலை கொடுக்கப்படுது அப்படிங்கிறார். இல்லையா? நடக்கிறதா அந்த மாதிரி? அவங்க தண்டனை காலம் முடியறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு விடுதலை கொடுக்கப்படுது, தண்டனை குறைக்கப்படுது அல்லது விடுதலையே கொடுக்கப்படுது. ஸோ அப்போ அது அந்த உயர் அதிகாரியோட கருணை. அவரை யாரும் கட்டாயப்படுத்த முடியாது. நீங்க இப்படி ஒரு விடுதலை கொடுத்து தான் ஆகணும், அவரை யாரும் நிர்பந்திக்க முடியாது. வேணா ஒரு மனு போட்டு வேண்டி கேட்கலாம், பணிவோடு கேட்கலாம். ஆனால் அவருக்கு யாரும் ஆர்டர் போட முடியாது. ஸோ அது மாதிரி கிருஷ்ணர் எல்லாத்துலேயும் உயர்ந்தவராக இருக்கிறதுனால மத்த பரதரம் ஞான திஞ்சதாஸ்தி தனஞ்சயான்னு சொல்றார். ஸோ அவரை விட உயர்ந்தது வேற எதுவுமே கிடையாது, வேற யாரும் கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த பிரகிருதியை இயக்குறதும் அவர் தான். மயா தக்ஷேன பிரகிருதி சூயத்தை சராச்சரம். இந்த பிரகிருதி என்னுடைய கட்டுப்பாட்டில் இயங்குதுங்கிறார். அப்போ கிருஷ்ணருடைய கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய இந்த பிரகிருதி கிருஷ்ணரால் அதிகாரம் அளிக்கப்பட்டிருக்கிறதுனால ஜீவாத்மாவான நம்மளை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தா கூட ஜீவாத்மாவான நம்முடைய சொரூப நிலையில செயல்பட ஆரம்பிச்சோம்னா, அதாவது நம்ம பக்தி தொண்டில் ஈடுபட ஆரம்பிச்சோம்னா, நம்முடைய செயல்களை எல்லாம் ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கம், ஆத்ம நிவேதனம்னு எல்லாமே பகவான் கிருஷ்ணரோட சம்பந்தத்தில் இருக்கும் பட்சத்தில் அப்போ கிருஷ்ணர் பார்க்கிறார், ஓ இவன் தப்பு என்னன்றதை உணர்ந்து இப்போ சரியான முறைப்படி செயல்படுறான். வைகுண்டத்தில் ஒருத்தர் என்ன பண்ணுவானோ அதையே இங்கே பண்ணிட்டு இருக்கான். ஸோ அப்போ தூக்கு இவனை மேலே கொண்டு போயிடு அப்படின்னு பகவான் ஆர்டர் கொடுக்குறார். ஆர் இங்கே இருக்கும்போதே இந்த பிரகிருதியோட பிடியில் இருந்து அவனை விடு வச்சுடு. அவன் வைகுண்டம் போய் தான் வைகுண்ட வாழ்க்கை வாழணுன்றது இல்லை, இங்கே இருக்கும்போதே வாழ முடியும். இப்போ தூய வைஷ்ணவர்கள் எல்லாம் பார்த்தோம்னா, இப்போ பிரபுபாதர் மாதிரி ஒரு ஆச்சாரியர்லாம் பார்த்தோம்னா முக்குணங்களுடைய தாக்கம் அவங்களுக்கு இருக்கிற மாதிரியே இருக்காது. சாதாரணமா ஒரு 70 வயசான ஒருத்தர் எவ்வளோ நேரம் ஒரு நாளைக்கு ஆக்டிவா செயல்பட முடியும் அப்படின்னா பிரபுபாதரை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அது சாத்தியமே இல்லைன்னு தோணும். ஏன்னா பிரபுபாதர் அவ்வளோ நேரம் உழைக்கிறார், இரவு முழுக்க பாகவத்தை மொழிபெயர்க்கிறார். காலைல
மங்களாரத்தி வந்த உடனே மங்களாரத்தியில் இருக்கிறார். 6:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா காலையில் நடைப்பயணம் பண்ணுறார், பக்தர்கள் கூட சேர்ந்து வாக்கிங் போகிறார். 7:15 மணிக்கு தர்ஷன்னா 7:15 மணிக்கு தர்ஷன், உடனே குரு பூஜா, உடனே பாகவத உபன்யாசம். அது முடிஞ்ச உடனே கெஸ்ட் எல்லாம் வர்றவங்களை சந்திக்கிறார், அவங்க கூட உரையாடுறார். இப்படி 24 மணி நேரமும் நேரத்தை அவ்வளோ துல்லியமாக வீணடிக்காமல் செயல்பட முடியுது. அந்த வயசில் இருக்கிற ஒருத்தரால் இவ்வளோ ஓய்வில்லாமல் இவ்வளோ நேரம் உழைக்க முடியுமா அப்படின்னா அது சாத்தியமே இல்லை. சாதாரணமான ஒரு பௌதிக சரீரத்தில் இருக்கக்கூடியவராக, ஒரு பௌதிக நிலையில் இருக்கக்கூடியவராக இருந்தால் முடியாது. அதுக்கு உதாரணம் சொல்லணும்னா, பிரபுபாதருக்கு சீடர்களாக செயல்பட்டவர்கள், அதாவது பர்சனல் செக்ரட்டரியாக நிறைய சீடர்கள் இருந்தாங்க. அதில் சிலர் பிரபுபாதர் கூடவே பயணம் பண்ணுவாங்க, கூடவே இருப்பாங்க. அவருடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிட்டு, அவர் ஹெல்ப் பண்ணுறதுக்காக, அவரோட பொருள்களை தூக்கிட்டு போகிறதுக்கு, அவரோட தேவைகளை அவருக்காக செய்து கொடுக்கறதுக்காக பர்சனல் செக்ரட்டரியாக இருப்பாங்க. அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா 18 வயசு, 19 வயசு, 20 வயசு, அதிகபட்சமாக ஒரு 22, 23 வயசானவங்க தான் இருந்தாங்க. பிரபுபாதரோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது அவங்க வயசு ரொம்ப குறைவு. 22, 21 வயசு இருக்கிறவங்களால எவ்வளோ வேகமாக வேணால் ஓட முடியும், ஓடேற முடியும். ஏன்னா உடல் இன்னும் பலமாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும் இல்லையா, இயற்கையா. ஆனால் அவங்களால பிரபுபாதருக்கு ஈடு கொடுக்க முடியல. பிரபுபாதர் தோற்றத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்க, ஐரோப்பிய அந்த இளைஞர்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது உயரத்தில் குறைவாக இருப்பார். சாதாரணமாக பெங்கால் பீப்புள் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா உயரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருப்பாங்க. ஸோ பிரபுபாதர் அந்த மாதிரி தான், கொஞ்சம் உயரம் குறைவானவர் தான். அவங்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது நீங்கள் இப்போ கூட நிறைய ஃபோட்டோலாம் அவங்களோட பிரபுபாதர் டிசைபிள்ஸ் கூட இருக்கிற மாதிரி நின்றுட்டு இருக்கும்போது அல்லது வாக்கிங் போகும்போது எடுத்த ஃபோட்டோலாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டிசைபிள்ஸோட மார்பு வரைக்கும் கூட வரமாட்டார் பிரபுபாதர். அவ்வளோ உயரமானவங்களாக இருப்பாங்க. உயரமாக இருக்காங்க அப்படின்னா அவங்களால வேகமாக நடக்கவும் முடியும். ஏன்னா அவங்க கால் பெருசாக இருக்கிறதுனால அவங்க எடுத்து வைக்கிற அடி ரொம்ப தூரம் போக முடியும், அவங்க வேகமாக நடக்கவும் முடியும். ஆனால் அவ்வளோ உயரமாக இருக்கக்கூடிய சீடர்கள் பிரபுபாதர் கூட நடக்க முடியாது. காலையில் வாக்கிங் போகும்போது அவங்களுக்கு மூச்சு அரைச்சு போயிடும். எப்படி அது சாத்தியம்? பன்னெண்டு மணி நேரம் 13 மணி நேரம் பயணம் பண்ணுவார் விமானத்தில் பயணம் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஒரு விதமான உடலில் ஒரு பாதிப்பு உண்டாகும். அது என்ன அது ஒரு பேர் இருக்குது, எனக்கு டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. அது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ சப்போஸ் இங்கேருந்து நீங்கள் அமெரிக்காவுக்கு பயணம் பண்ணுறீங்க அப்படின்னா அமெரிக்காவுக்கும் இங்கேக்கும் பார்த்தீங்கன்னா நேரம் நிறைய வித்தியாசம் இருக்கும். இங்கே இப்போது இரவு 7 மணி அப்படின்னா அங்கே இப்போ தான் காலையில் 7 மணி ஆயிருக்கும். அப்படியே ஒரு 12 மணி நேரம் வித்தியாசம் இருக்கிற பகுதி அது. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் இங்கே காலையில் 4 மணி 5 மணிக்கு எழுந்திரிச்சு பழகிருக்கீங்க அப்படின்னா அங்கே போனால் உங்களுக்கு ராத்திரியில் தூக்கம் வராது. இந்த நேர மாற்றம் வந்ததுனால நீங்கள் 12 மணி நேரம் வித்தியாசத்தில் இப்போ செயல்படுறீங்க. உங்கள் உடல் இங்கே பகலில் விழிச்சிருந்து இரவில் தூங்கி பழகின நீங்கள் இப்போ அங்கே உங்களுக்கு
இங்கே இரவாக இருக்கிறது பகலாக இருக்குது, இங்கே பகலாக இருக்கிறது அங்கே இரவாக இருக்குது. அப்போது அங்கே வந்து நீங்கள் இரவில் தூங்க முடியாது, பகலில் தூக்கமாக வரும். இது வந்து சரியாகிறதுக்கு குறைஞ்சபட்சம் நார்மலாக நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறவங்களுக்கு இது சரியாகிறதுக்கு ஒரு குறைஞ்சது 4-5 நாளாவது ஆகும். அந்த பயணத்துக்கு அப்புறம் ஒரு 4-5 நாளுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அது குறைஞ்சி சாதாரணமாக நீங்கள் அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அங்கே இரவில் தூங்குறதும் பகலில் விழிச்சிருக்கிறதும் வந்து நடக்க முடியும். அது வரைக்கும் கொஞ்சம் இந்த ஏன்னா மயக்கம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும், எல்லாருக்குமே அது இருக்கும். ஆனால் பிரபுபாதர்கிட்ட அந்த இருக்கவே இருக்காது. இங்கிருந்து விமானம் ஏறி இருப்பார், அமெரிக்காவில் வந்து காலையில் 6 மணிக்கு இறங்குறார் அப்படின்னா அங்கிருந்து கோயிலுக்கு வந்த உடனே குளிச்சு ரெடியாகி 7:15 மணிக்கு தர்ஷனுக்கு வந்து நிற்பார். அது தொடர்ந்து குரு பூஜை நடக்கும், பாகவதம் உபன்யாசம் கொடுப்பார். 12 மணி நேரம் பயணிச்சுட்டு வந்த யாராலையும் அது செய்யவே முடியாது. விமான பயணம் பண்ணிட்டு, விமானம்னா என்னவோ எல்லாரும் ரொம்ப ஆஹா ஓஹோன்னு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ரொம்ப தூரம் பயணம் எல்லாம் பண்ணி பார்த்தீங்கன்னா அதை விட போர் அடிக்கிற விஷயம் வேறு எதுவும் இருக்காது, அதை விட கஷ்டமான விஷயம் வேறு எதுவும் இருக்க முடியாது. நீங்கள் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணால் கூட அங்கே ஏதாவது ஸ்டேஷன் வரும்போது இறங்கி அப்படி இப்படி நடக்கலாம், கொஞ்சம் இது பண்ணலாம். அங்கே அதுக்கு கூட வழி கிடையாது. ஸோ பிரபுபாதர் வந்து அந்த மாதிரி எந்த ஒரு சிம்டமுமே இருக்காது, அவர் விமான பயணம் பண்ணிட்டு வந்தார் அப்படின்ற மாதிரி. அப்போ எப்படி இது சாத்தியமாகிறது அப்படின்னா அதுக்கு காரணம் பக்தி தொண்டில் ஈடுபடுறவங்க வந்து கிருஷ்ணன் சொல்றார், மகாத்மானஸ்து மாம் பார்த்த தெய்வீம் பிரகிருதி ஆஸ்ரிதா. அவங்க என்ன பண்றாங்க, இந்த மாயாவோட கட்டுப்பாட்டில் இருந்து தெய்வீ பிரகிருதி மகாமாயாவோட கட்டுப்பாட்டில் இருந்து யோக மாயாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடுறாங்க. அவங்கள கண்ட்ரோல் பண்றவங்க மாறி போயிடுறாங்க. அவங்களோட அதிகாரம் இப்போ யாரு, மகாமாயா கிடையாது, யோக மாயா, கிருஷ்ணருடைய ஆன்மீக சக்தியினுடைய கட்டுப்பாட்டில் அவங்க வந்துடுறாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு இந்த சரீரத்தினுடைய தாக்கம், இந்த சரீரத்தில் சாதாரணமாக இருக்கக்கூடிய இந்த பாதிப்புகள் எல்லாம் அங்கே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால தான் அவங்களால அப்படி செயல்பட முடியுது. ஐடியா என்ன அப்படின்னா, எப்படி இந்த பிரகிருதியின் கட்டுப்பாட்டில் இருக்கிற ஜீவன் விடுபடுறான் அப்படின்னா அதுக்கு அவன் பக்தி தொண்டில் ஈடுபடுறான். அதுதான் இங்கே பிரபுபாதர் சொல்ல வர கருத்து. முதல் விஷயம். மீதி இருக்கிற பொருளுரை படிக்கலாம். 2வது வினா தெய்வீக தளத்தில் நிலை பெற்றவனின் செயல்களை பற்றியதாகும். பௌதிகத்தில் நிலை பெற்றவன் உடலுக்கு கொடுக்கப்படும் பெயரளவிலான மான அவமானத்தினால் பாதிக்கப்படுகின்றான். ஆனால் தெய்வீகத்தில் நிலை பெற்றவனோ இத்தகைய பொய்யான மான அவமானங்களால் பாதிக்கப்படுவதில்லை. கிருஷ்ண உணர்வில் அவன் தனது கடமையை ஆற்றுகின்றான். மற்றவன் தன்னை மதிக்கின்றானா அவமதிக்கின்றானா என்பதை பொருட்படுத்துவதில்லை. கிருஷ்ண உணர்விலான தனது கடமைக்கு சாதகமான பொருட்களை அவன் ஏற்கின்றான். மற்றபடி கல்லோ பொன்னோ, ஓகே, இது 3வது ஸ்டெப். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ அந்த மான அவமானம் சமமாக பார்க்கறது, இது பக்தியில் முன்னேறிய நிலையில் ஒரு தூய வைஷ்ணவராக இருந்தால் மட்டும்தான் இதை சமமாக பார்க்க முடியும். எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும், அதே சமயத்தில் மரியாதையோ கௌரவத்தையோ எதிர்பார்க்கக்கூடாது. சைத்தன்ய மகாபிரபு சொல்ல, திருநாதபி சுனிச்சேனா
தரோரபி சகிஷ்ணுனா அமானினா மானதேனா கீர்த்தனியா சதாஹரி. இது எப்ப சாத்தியமாகும் அப்படின்னா, தான் யார் என்றதை உணர்ந்த நிலையில இருக்கும்போது தான், தன்னுணர்வை அடைந்த நிலையில தான் ஒருத்தரால் இதை பயிற்சி செய்ய முடியும். நான் இந்த சரீரம் கிடையாது, ஆத்மா அப்படின்னு சொல்லி எப்ப நம்ம உணர்ந்த நிலையில ஆத்ம தளத்துல செயல்படுறோமோ அப்பதான் இது சாத்தியமாகும். அப்படி இல்லைன்னா நம்ம இந்த பௌதிக சரீரத்தோட உணர்வுல இந்த பௌதிக உடல் தான் நம்ம அப்படின்ற அந்த தளத்துல நம்ம செயல்படுற வரைக்கும் இந்த அவமானம் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு வரும்போது நம்ம அதனால பாதிக்கப்படுவோம். அந்த பாதிப்புல இருந்து நம்மளால விடுபட முடியாது. இப்போ ஹரிதாஸ் தாக்கூர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்தவர். ஆனால் சைத்தன்ய மகாபிரபுவோட இந்த சங்கீர்த்தன இயக்கத்தில் ரொம்ப பற்றோடு இருந்தவர். பகவானுடைய நாம கீர்த்தனத்தில் ஈடுபடுறது அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆனந்தமயமான செயல். எப்போதும் பகவான் நாமத்தை சொல்லிகிட்டே இருப்பார். 24 மணி நேரமும் பகவான் நாமத்தை சொல்லிகிட்டே இருப்பார். இதனால அவருக்கு பல பேர் பல விதங்கள்ல அவமானமும் அல்லது அவமரியாதை செய்யவும் முயற்சித்தாங்க. இன்னும் சொல்லணும்னா அங்க ஆட்சி பண்ண நவாப் என்ன பண்ணாருன்னா, ஹரிதாஸ் தாக்கூரை பலமுறை கண்டிப்பார். நீ ஒரு இஸ்லாமியன், நீ எப்படி போய் இந்த மாதிரி ஒரு இந்து மாதிரி நீ செயல்பட்டு இருக்க, பகவான் நான் ஹரே கிருஷ்ணா மந்திரத்தில் நீ சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கு தடை விதிப்பாங்க, நிறைய எச்சரிக்கை விடுப்பாங்க. ஆனால் இவர் அதை பற்றி பொருட்படுத்தாமல் இவர் பகவான் நாம சொல்லிட்டு இருக்கும்போது அந்த நவாபுக்கு கோபம் சிப்பாய்கள்கிட்ட சொல்லி இவரை கொண்டு போய் பொதுமக்கள் மத்தியில் மார்க்கெட் பிளேஸில் எங்கே மக்கள்லாம் கூட்டியிருக்காங்களோ அங்கே போட்டு சாட்டையால் அடிச்சே கொண்டுடுங்க, சாகர வரைக்கும் அடிச்சுட்டே இருங்க. 24 மார்க்கெட் பிளேஸில் கொண்டு போய் தூக்கிட்டு போய் போட்டு அடின்னு அடிங்க, சாகர வரைக்கும் அடிச்சுட்டே இருங்க அப்படின்னு. ஸோ என்ன பண்ணுவாங்க, இந்த சிப்பாய்கள் தூக்கிட்டு போயிட்டு அதே மாதிரி செய்வாங்க. ஒரு இடத்துல அடிப்பாங்க, இவங்க அடிச்சு இவங்க களைச்சு போயிடுவாங்க. இவங்களால ஏன்னா முடியாது, ரொம்ப சோர்வாயிடுவாங்க. சரி எப்படியோ கொஞ்சம் தண்ணி குடிச்சு அதை பண்ணி இதை பண்ணி உடம்பை தேத்திட்டு அடுத்த இடத்துல கொண்டு போய் அடுத்த மார்க்கெட்டில் கொண்டு போய் அவரை போட்டு மறுபடியும் அடிப்பாங்க. இவங்க இன்னும் ரொம்ப சோர்ந்து போயிடுவாங்க அடித்தவங்க. ஹரிதாஸ் தாக்கூர் இந்த இந்த சம்பவத்துக்கும் அவருக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரேன்னு ஹரே கிருஷ்ணா சொல்றத நிறுத்தவே மாட்டார், சொல்லிகிட்டே இருப்பார். 3வது மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிறாங்க, 4வது மார்க்கெட், 5வது மார்க்கெட், இப்படி இந்த சிப்பாய்கள் அடிக்கிறாங்க இல்லையா, அவங்க இப்போ கிட்டத்தட்ட அவங்க உயிரை விடுற நிலைக்கு வந்துடுவாங்க. அவ்வளவு அடிக்கிறாங்க. அந்த அளவுக்கு இவங்க சோர்ந்து போகிறாங்க. இந்த அளவுக்கு அவங்களோட உடல் ரொம்ப பலவீனமாயிடுது. கெஞ்சி கேட்குறாங்க, ஏதாவது பண்ணுங்க, உங்களுக்காக நாங்கள் இறந்து போகிற நிலைக்கு வந்துட்டு இருக்கோம், உங்களை கொல்லணுன்றது அவங்களோட ஆசை, நீங்கள் எப்படியாவது செத்து போங்க அப்படின்னு சொல்லி அந்த அடிக்கிற அந்த சிப்பாய்கள் கெஞ்சி கேட்பாங்க. ஸோ அப்போ ஹரிதாஸ் தாக்கூர் சொல்லுவார், இது மாதிரி நீங்கள் ஒன்று பண்ணுங்க, நான் இறந்து போன மாதிரி நடிக்கிறேன், நீங்கள் என்னை தூக்கி கங்கையில் போட்டுருங்க, போட்டுட்டு ஹரிதாஸை கொன்னுட்டோம், கொன்று கங்கையில் தூக்கி போட்டோன்னு போய் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி
சொல்லுவார், இவரா ஐடியா கொடுப்பார். ஸோ அவங்களும் அதை செஞ்சுட்டு போயிட்டு நவாபிட்ட போயிட்டு சொல்லிடுவாங்க, இது மாதிரி அவரை கொண்டு கங்கையில் தூக்கி போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஹரிதாஸ் தாக்கூர் அந்தாண்ட கொஞ்சம் தூரம் போயிட்டு கங்கையிலேருந்து ஏறி அப்படியே வந்து அந்தாண்ட அவர் தொடர்ந்து அவரை ஹரே கிருஷ்ண கீர்த்தனம் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ என்ன ஆகுது அப்படின்னா, பின்னர் பக்தர்கள் பார்க்குறாங்க, ஹரிதாஸ் தாக்கூர் மேலே விழுந்த அவ்வளவு அடியும் சாக்ஷாத் பகவான் சைத்தன்ய மகாபிரபு அவரே அவர் உடல் மேலே வாங்கியிருப்பார். அவர் உடல் முழுக்க எல்லாம் அந்த சாட்டை அடிபட்ட அந்த தழும்பு தெரியும். ஸோ அவ்வளவு அடியையும் சைத்தன்ய மகாபிரபு அவராகவே வாங்கிக்கிறார். அப்படின்னா பகவான் பகவத்கீதையில் சொல்றாரு இல்லையா, மகாத்மான சும்மாம் பார்த்த தெய்வீம் பிரகிருதி ஆசிரித்தம். அவங்க என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்காங்க, என்னுடைய ஆன்மீக சக்தியின் கட்டுப்பாட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அதுதான் இது. சாக்ஷாத் பகவானே தன்னுடைய பக்தனுக்கு, அப்கோர்ஸ் பகவானை வந்து யாரும் அடிக்கலாம் முடியாது, பட் பகவான் நமக்கு அந்த விஷயத்தை காட்டுறாரு. என் பக்தன்னா அவன் எனக்கு எந்த அளவுக்கு பிரியமானவன் பாருங்க, அவனுக்காக நான் என்னெல்லாம் செய்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி நமக்கு காட்டுறாரு. ஏன்னா இப்போ நம்ம பக்தி பண்ணும்போது என்ன ஆகுமோ, எப்படி நடக்குமோ, நம்ம வைகுண்டம் போவோமா போக மாட்டோமா, இப்படிலாம் நமக்கு ஒரு சந்தேகம் இருக்குன்னு வைங்க. ஸோ இந்த சம்பவங்கள்லாம் நமக்கு இல்லை, அப்படிலாம் நீ சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பகவான் நமக்கு ஊக்கம் கொடுத்து உத்தரவாதம் கொடுக்கிறார், பாரு இப்படியெல்லாம் நடந்திருக்கு. ஸோ அதுதான் இங்கே பகவான் சொல்றார். இங்க வந்து என்ன சொல்றார், மான அவமானம். ஸோ இந்த அமானினா மானதேனா, ஏன் ஒருத்தன் மான அவமானத்தை பெருசாக எடுத்துக்கிறான் அப்படின்னா, அவன் இந்த உடல்ன்ற எண்ணம் இருக்கிற வரைக்கும் தான். ஏன்னா நம்ம ஆத்மாவா இருக்கும்போது, ஆத்மாவா ஆன்மீக நிலையில் இருக்கும்போது நம்ம தூய நிலையில் இருக்கும். ஆத்மாவை யாரும் அவமானப்படுத்தவோ அவமரியாதை பண்ணவோ முடியாது. அதை மீறி யாராவது ஒருத்தன் முயற்சி செய்யறான் அப்படின்னா அவன் அறியாமையில் இருக்கிறவன். இப்ப பிரகலாதருக்கு எவ்வளவு அவமரியாதை நடந்தது. இப்போ நீங்க ஒரு பிரகலாதரை மாதிரி 5 வயசு சிறுவன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யாராவது வந்து ஏதாவது தொல்லை கொடுக்குறாங்க, தொந்தரவு பண்ணுறாங்க, உங்களை அடிக்கிறாங்க, துன்புறுத்துறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? முதல்ல அப்பா அம்மான்னு சொல்லி என்ன அவங்ககிட்ட அப்பா அம்மா கிட்ட போய் அடைக்கலம் தேடுவோம். ஆனால் இப்போ அடிக்கிறதே அப்பா அப்படின்னா அப்பாவே கொள்ள பார்க்குறான் அப்படின்னும் போது எங்கே போவாங்க? சாதாரணமாக குழந்தைங்களா இருந்தால் என்ன பண்ணுவாங்க? அடியை வாங்கிட்டு அழுதுட்டு இருக்க வேண்டியதான், வேற வழி தெரியாது. ஆனால் பிரகலாதர் ரொம்ப புத்திசாலி, அவர் சாதாரண குழந்தை இல்லை. அவர் ஆல்ரெடி தெய்வீக பிரகிருதி ஆசிரித்த, ஏற்கனவே அவர் வந்து பகவானுடைய தெய்வீக சக்தியின் கட்டுப்பாட்டில் இருக்கிறார். ஸோ அதனால என்ன பண்ணியும் கிரண்ய கசிப்பாலேயோ கூட இருக்கிற வீரர்களாலேயோ ஒன்றுமே பண்ண முடியல பிரகலாதனர். அவ்வளவு அவமரியாதை பண்ணி, அவ்வளவு துன்பத்தை கொடுத்து, அவ்வளவு கஷ்டத்தை கொடுத்து பிரகலாதர் அதனால எந்த புகாரும் பண்ண கிடையாது யாருக்கிட்டையும். ஏன் எனக்கு இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி
இன்னும் பகவான்கிட்ட கூட அவர் வந்து என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லி கேட்கல. அவர் வந்து என்ன, எனக்கு இப்படிலாம் நடக்குதே, நான் உங்களுக்கு பக்தி பண்றேன் அப்படின்னு சொல்லி எனக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு கேட்கல. ஆனா ஹிரண்யகசிப்பு பக்கம் பாருங்க, அவனுக்கு இதெல்லாம் அவமானமா போச்சு. என்ன, தேவர்கள்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்காங்க, 5 வயசு தன்னுடைய பிள்ளைய வந்து ஒன்றும் பண்ண முடியல, நம்மளால தொடக்கூட முடியல அப்படின்றத நினைச்சு அவனுக்கு அவ்வளோ பெரிய அவமானமா போச்சு. அது அதனால தான் அவன் கோபம் உச்சத்துக்கு ஏறினது. தான் குழந்தைன்னு கூட பார்க்காம கொல்ல பார்த்தான். ஸோ அப்போ ஒரு பௌத்திகவாதிக்கும் ஒரு கிருஷ்ண உணர்வில் இருக்கிற ஒரு பக்தனுக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளோ இருக்கு பாருங்க. உண்மையிலேயே இங்கே பாதிக்கப்படுறது பிரகலாதர். அவர் கோபப்பட்டார், நியாயம் இருக்கு. ஆனால் அவருக்கு கோபம் வரல, அது அவமானமாவோ அவமரியாதையாவோ அவர் எடுத்துக்கல. ஆனால் உண்மையிலேயே தப்பு பண்றவன் ஹிரண்யகசிப்பு, ஆனால் அவனுக்கு அது அவமரியாதையாகவும் அவமானமாகவும் தெரியுது. புரியுதா? ஸோ இதுதான் இந்த பக்தி அப்படின்ற ஒரு விஷயம் நமக்குள்ள வரும்போது நம்ம வந்து இந்த பௌதிக எதிர்பார்ப்புகளை எல்லாத்தையும் கடந்த நிலைக்கு வந்துடுறோம். இது பக்தி பயிற்சி பண்ணும்போது மட்டும்தான் சாத்தியமாகும். கிருஷ்ண உணர்விலான தனது கடமைக்கு சாதகமான பொருட்களை அவன் ஏற்கின்றான். மற்றபடி கல்லோ பொன்னோ எந்த ஜட பொருளும் அவனுக்கு தேவையில்லை. கிருஷ்ண உணர்வை செயலாற்றுவது தனக்கு உதவி செய்த ஒவ்வொருவரையும் அவன் தனது பிரிய நண்பராக கருதுகிறான். மேலும் தனது பெயரளவிலான எதிரியை அவன் வெறுப்பதில்லை. நடுநிலை வகிக்கும் அவன் எல்லாவற்றையும் சமமாக காண்கின்றான். ஏனெனில் அவன் ஜட வாழ்வில் தான் செய்ய வேண்டியது எதுவும் இல்லை என்பதை அவன் மிகவும் நன்றாக அறிந்துள்ளான். சமூக அரசியல் விஷயங்கள் அவனை பாதிப்பதில்லை. ஏனெனில் தற்காலிகமான எழுச்சிகள் மற்றும் தொல்லைகளின் நிலையை பற்றி அவன் அறிந்துள்ளான். தனது சொந்த நன்மைக்காக அவன் எந்த முயற்சியும் செய்வதில்லை. கிருஷ்ணருக்காக அவன் எந்த முயற்சியும் மேற்கொள்வான், ஆனால் தனது சுயநோக்கத்திற்காக முயல்வதில்லை. இத்தகைய நடத்தையால் ஒருவன் தெய்வீகத்தில் உண்மையாக நிலை பெறுகின்றான். ஸோ சுருக்கமாக சொல்லணும்னா, முழுமையாக தன்னை கிருஷ்ண உணர்வில் ஈடுபடுத்தி கொள்ளும்போது, கிருஷ்ண உணர்வில் நிலைபெற வைத்து கொள்ளும்போது, முழுக்க கிருஷ்ண திருப்திக்காக நம்ம செயல்பட தொடங்கும்போது கிருஷ்ணர் நம்மளை கேர் எடுத்துக்கிறார். நம்ம வந்து இந்த பௌத்திகமான பேர், பதவி, கௌரவம், ஏன்னா மான அவமானம், இது எதை பற்றியுமே பொருட்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இது எல்லாமே இந்த பௌத்திக தளத்தில் ஒரு பௌத்திகவாதிகளால் ஏற்படுத்துகிற ஒரு விஷயம். ஒரு பௌத்திகவாதி அப்படின்னா அவன் அறியாமையில் இருக்கவன். அவன் வந்து உங்களை முட்டாள்னு சொன்னாலோ அல்லது வந்து வேற ஏதாவது சொல்லி திட்டுறானோ அப்படின்னா அது எப்படி அவமானம் ஆயிட முடியும்? இப்போ ரோட்ல ஒருத்தனை பார்க்குறீங்க, ரொம்ப அழுக்கான உடை போட்டுட்டு குளிச்சு பல மாதங்கள் ஆன மாதிரி இருக்கான். ஒரு தோற்றமே வந்து பார்த்தாவே தெரியுது இவர் வந்து மனநிலையை பாதிக்கப்பட்டவர், ஒரு சாதாரணமாக நார்மலான ஒரு நிலையில் இல்லை அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த மாதிரி ஆளுங்க என்ன பண்ணுவாங்க? சில சமயத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்களா எதையோ ஒன்று பேசிட்டு போவாங்க, சில சமயத்தில் எதையோ பார்த்து திட்டுவாங்க, சில சமயத்தில் அழுவாங்க. அந்த மாதிரி ஒருத்தர் இப்போ நீங்கள் ரோட்டில் போயிட்டுருக்கீங்க, உங்களை பார்த்து திட்டுறாருன்னு வைங்க, அதனால பாதிக்கப்படுவீங்களா? ஏதோ பாவம், பைத்தியம்.
என்ன பாவம் மன்னிச்சோ அப்படின்னு சொல்லி இறக்கம்தான் வரும் இல்லையா? நமக்கு வந்து அவன் மேலே கோபம் வருமா? ஏன்டா என்னை திட்டுற அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட போய் யாராவது சண்டை போடுவோமா? ஆ ஏன்? அது இப்போ வேற யாரும், இப்போ நான் வந்து திட்டுறேன்னு வைங்க, ஆ திட்டுறது என்ன? போட்டு இமீடியட்டாக மொத்திடுவீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ அறிவில்லாதவன் அவன், அவனுடைய நிலை என்னென்னது உணராத நிலையில் இருக்கான். ஸோ அவனோட பேச்சை நம்ம ஏன் பெருசாக எடுத்துக்கணும்? அதுதான் ஐடியா. ஸோ பக்தனுக்கு தெரியும் யார் தன்னை அவமதிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அவன் வந்து அறிவில்லாதவன், ஆத்ம ஞானம் இல்லாதவன், தன்னை உணராதவன், ஆன்மீகம்னா என்னன்னு தெரியாத நிலையில் இருக்கிறவன். அவனுக்கு தான் இந்த மான அவமானம் எல்லாம் பெரிய விஷயம். அவனை நான் அவமானப்படுத்திட்டேன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிறது பௌத்திக தளத்தில் இருக்கிற விஷயம். ஆனால் ஆன்மீகவாதிகள்கிட்ட அது நடக்காது. ஆன்மீகவாதிகள் எப்படின்னா, இப்போ தமிழில் ஒரு இது சொல்லும் தெரியுமா? சூரியனை பார்த்து நாய் குலைச்சதுன்னா யாருக்கு கேடு? நாய்க்கு தான் கேடு. அதனால சூரியன் பாதிக்கப்பட போகுதா? இல்லை. அது எப்பவும் பிரகாசமாக அப்படியே இருக்கிற நிலையில் அது இருக்கும். அதுக்கு ஒரு பாதிப்பும் உண்டாக போகிறது கிடையாது. அதே மாதிரி தான் பக்தன் முழுக்க முழுக்க பகவானுடைய கட்டுப்பாட்டில் இருக்கான், பகவானுடைய தெய்வீக சக்தியின் கட்டுப்பாட்டில் இருக்கான். அப்கோர்ஸ் அதுக்கு நம்ம தூய பக்தனாக இருக்கணும். பக்தன் சொல்லிக்கிட்டா மட்டும் பத்தாது. ஏன்னா கிருஷ்ணர் இங்கே சொல்கிற மாதிரி மன்மனா பக்தோ மத்தியாஜி மாம் நமஸ்குர் இது எல்லாத்தையும் செயல்படுத்தக்கூடியவங்களாக இருக்கணும். அப்போ தான் கிருஷ்ணரை நம்மளை ஏற்றுக்கிறார். ஸோ அதனால் இந்த பக்தி ரொம்ப உயர்வான ஒரு விஷயம், ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் அது நமக்கு கிடைச்சிருக்கு. இதை எவ்வளவு தீவிரமாக நம்ம பயிற்சியை ஈடுபடுத்துகிறோமோ செயல்படுத்துகிறோமோ அவ்வளோ வேகமாக இதை நம்ம உணர முடியும். இங்கேயே இந்த வாழ்க்கையிலேயே இதை நம்ம அனுபவப்பட முடியும். ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்மை உருவில் கி ஜெய். ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்.